Hello guys, welcome back to DSTNM. நான் host பேசுறேன். Hi, chalo. இந்த வீடியோல சோலோ லெவலிங் மாங்கா பிரேட்டனோட பார்ட் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன வீடியோவோட கடைசில நம்ம ஜின்னுவோட தங்கச்சி படிக்கிற ஸ்கூல்ல டஞ்சன் பிரேக்ன்றது நடந்திருக்கும். அந்த டஞ்சன் பிரேக் மூலமா ஒரு சில ஆக்ஸ்ன்றது ஜின்னுவோட தங்கச்சி படிக்கிற ஸ்கூலுக்கு என்ட்ரியா இருக்கும். அந்த ஆக்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல இருக்க ஏகப்பட்ட பசங்களை போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம ஜின்னுவோட தங்கச்சியை போட்டு தள்ள வந்திருக்காங்க. அதோட போன வீடியோவை முடிச்சிருப்பேன். ஸோ போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, ரைட் கைஸ், வளவள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஜின்னா அவளோட ஃப்ரெண்டு ஹான்சோங் கிட்ட அடியே உன்னால முடியாதுடி, தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணி செத்துக்கிட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி ஜின்னா அவளோட ஃப்ரெண்டு ஹான்சோங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹான்சோங்கு ஜின்னா கிட்ட நான் இப்பதான் என்னோட பவர்ஸ் அவேக்கன் பண்ணேன், நான் ஒரு ரேங்கா இருந்தாலும் என்னால இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹான்சோங்கு ஜின்னா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்க முன்னாடி நின்றுகிட்டு இருந்தா ஆர்ட்ஸ்ல ஒன்று, நீ யாரோட உடம்புல மேஜிக்கை ஃபீல் பண்ண, இந்த ஹியூமனோட உடம்புல அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கு இன்னொரு ஆருக்கு இல்ல, அந்த ஹியூமனுக்கு பின்னாடி ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளோட உடம்புல இருந்து என்னால ஒரு பயங்கரமான மேஜிக் ஆராவை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அந்த ஆர்க் சொல்லுது. இதை கேட்ட இன்னொரு ஆர்க்கு, ஹோ அது இந்த பொண்ணு தானா சாவுடி அப்படின்னு செம்ம ஃபோர்ஸா அதோட ஆக்ஸை வச்சு ஜின்னாவை அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்த ஜின்னா பயத்துல நடுங்கிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர்ஸ் அப்பியர் ஆறாங்க. அதுல ஒரு ஷேடோ சோல்ஜர் ஜின்னாவை அட்டாக் பண்ண வந்தா அந்த ஆர்க்கை தடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆர்க்கோட வயிற்றுல தக்காளி தாறு முறை ஒரு பஞ்சை வைக்க அடிக்க அந்த ஆர்க்கு ஸ்கூலோட ரூஃப் டாப்பை உடச்சிக்கிட்டு வெளியே போய் விழுகுது. இப்படி அந்த கிரீன் கலர் ஆர்க்கை அடிச்சு பறக்க விட்டதுக்கு அப்புறம் அங்க அப்பியர் ஆன 3 ஷேடோ சோல்ஜர்ஸ்மே ஜின்னா முன்னாடி நின்று ஜின்னாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஜின்னா முன்னாடி நின்று கெத்தா ஷோ ஆஃப் பண்றாங்க. இதை பார்த்தா இன்னொரு கிரீன் கலர் ஆர்க்கு செம்ம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னுவும் அந்த நைட் கில்ட சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ளூ கேட்டுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அந்த டஞ்சனை காட்டுறாங்க. அப்ப அந்த டஞ்சனோட ஸ்டார்டிங்ல ஒரு ட்வின் ஹெட்டட் ஆர்க்ன்றது இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹெட் தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்றான். இப்படி ஹெட் அந்த ஆர்க்கை நோட்டீஸ் பண்ணி எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்திலே அந்த ஆர்க்கு அதோட ஆக்ஸை வச்சு ஹெட் செம்ம ஃபோர்ஸா அட்டாக் பண்ண வருது. பட் நம்ம நைட் கில்டோட ஹெட் அவனோட ஷீல்ட வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துறான். இப்படி அந்த ஹெட் அந்த ஆர்க்கோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இருக்க சமயத்துல நைட் கில்ட சேர்ந்த ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஆர்க் மேல கோஆர்டினேட்டா ஒரு அட்டாக்ன்றத பண்றாங்க. அதாவது ஹெட் இப்படி அந்த ஆர்க்கோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இருக்க சமயத்துல ஒருத்தர் வேகமா போய் அந்த ஆர்க்கோட கண்ணை வெட்டுறான். இதை தொடர்ந்து அப்படியே கீழ இருந்து 2 பேரு அந்த ஆர்க்கோட 2 கையுமே வெட்டுறாங்க. அதே ஃப்ளோல இந்த அட்டாக்கை தொடர்ந்து 2 மேஜர்ஸ் அவங்களோட அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த ஆர்க்கு மொத்தமா நாக் அவுட் ஆயிருது. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்த ஹெட் ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்வின் ஹெட் ஆர்க் கூட சண்டை போடுறோம்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த ரைடு ரொம்ப ஈஸியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜின்வு, உங்களுக்கு இந்த ட்வின் ஹெட் ஆர்ட்ஸ் பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் ஜின்வு கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்வு, எனக்கு தெரியும், இவங்க எல்லாமே கிரேவ் கீப்பர்ஸ் தானே, அதாவது சுடுகாட்டை பாதுகாக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சொல்றான். இதை கேட்ட ஹெட், கரெக்டா சொன்னீங்க ஜின்வு, இந்த ட்வின் ஹெட் ஆர்ஜ்ன்றது டஞ்சனோட பாஸா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுங்க இப்படி இந்த டஞ்சனோட என்ட்ரன்ஸ்லயே அப்பியர் ஆச்சுன்னா இந்த டஞ்சன் முழுக்கவே அண்டட் தான் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு சின்ன ஆர்மி சைஸ்க்கு ஜாம்பிஸ் மாதிரி இந்த அண்டட்ன்ற கிரியேச்சர்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகிட்டு இருக்குங்க. இதை பார்த்தா நைட் கில்ட சேர்ந்தவன், யோ உனக்கு என்ன ஆவாயி, கருணாக்கு எதுவும் வச்சிருக்காயா, நீ சொன்னோன்னு இப்படி வந்துகிட்டு இருக்குங்க, இப்போ நாங்க என்ன பண்ணணும்ன்றத சொல்லியா, இந்த ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்றத ஹெட் கிட்ட கேட்கறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேகமா வந்துகிட்டு இருந்தா அந்த அண்டட்ஸ் எல்லாமே திடீர்னு பின்வாங்க ஆரம்பிக்குதுங்க. அப்ப இதை பார்த்தா நைட் கில்ட சேர்ந்த சோல்ஜர்ஸ், இது என்னடா அதிசயமா இருக்கு, எப்போதுமே இந்த அண்டட்ஸ் எல்லாமே நம்மள மாதிரியான சோல்ஜர்ஸை பார்த்த உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆனா இப்ப என்ன திடீர்னு பின்வாங்க ஆரம்பிக்குதுங்க. அதுங்கெல்லாம் இப்படி பின்வாங்குறத பார்த்தா ஏதோ ஒண்ணு பார்த்து அதுங்க பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப ஜின்னு மனசுக்குள்ள, சோப்பா நான் கூட இந்த அண்டர் அசோசியேஷன்ல இருந்து இந்த டஞ்சன் ஒரு ரேங்க் டஞ்சனா, அதுவும் ரொம்ப ஹார்டஸ்டான டஞ்சன் சொன்னேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், ஆனா இது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது போல அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவன் ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்றான். இது என்ன ஃபீலிங்ஸ், இது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம ஜின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நைட் கில்டோட ஹெட் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்திருக்கு, நான் அதை இப்பயே முடிச்சாகணும், சோ நான் இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்ப
கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஹெட் கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹெட், டே ஜின்னு என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ இந்த இடத்த விட்டு கிளம்புனா நாங்க என்ன பண்ண, எங்களால இதுல சர்வைவ் ஆக முடியாது, உனக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹெட் ஜின்னு கிட்ட பேசுறான். இதை கேட்ட ஜின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சார் ரைட்டு, நான் எனக்கு பதிலாக இன்னொருத்தனை இங்க விட்டுட்டு போறேன், என்னை எப்படி நீங்க எல்லாருமே நம்புனீங்களோ அதே மாதிரி நீங்க இவனை நம்பலாம், இவன் இங்கிருந்து நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லிட்டு வெறுவை சமன் பண்றான். இதை பார்த்த நைட் கில்ட சேர்ந்த எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. இது அந்த ஜேஜு ஐலாண்ட்ல வந்த ஆண்ட் தானே, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது என்னடா பண்ணுதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஜின்னு இவனை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இவனோட பவர்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, இனிமேல் எனக்கு பதிலாக இவன் உங்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நைட் கில்ட சேர்ந்தவங்க கிட்ட சொல்லிட்டு பெரு கிட்ட ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண, யாருமே சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்ல, அப்ப பெரு ஹியூமன்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ண அப்படின்னு கேட்டோன்னே ஜின்னு உன் இஷ்டப்படி என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த சமயத்துல இவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அண்டர்ஸ் நின்றுகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுங்க எல்லாமே பயந்து நடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. முக்கியமா இந்த ஸ்கெலிட்டன் பாருங்க, அப்படியே பயத்தை செதுக்கி வச்ச மாதிரி இருக்கா, இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்படி ஜின்னு பெரு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சம டென்ஷனா, வலியை விடுங்கடா, என் வழியில எவனும் நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொன்ன உடனே அந்த 100 கிரியேச்சர்ஸ் எல்லாமே ஜின்னு சொன்ன உடனே ஜின்னு போறதுக்கு வழியை விட்டு நிக்குதுங்க. இதை பார்த்தா ஜின்னுக்கே ஒண்ணும் புரியல, அப்படியே அந்த ப்ளூ கேட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா இது இந்த 100s எல்லாமே நான் சொன்ன உடனே விலகி நிக்குதுங்க, ஒருவேளை நான் இதுங்களோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கனால நான் சொல்ற பேச்சுல அதுங்க கேக்குதோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு லாங் ஜம்ப் போடுறான். அப்படி அந்த லாங் ஜம்ப்லாம் அவன் பறந்துகிட்டு இருக்கும் போதே கைசல்னு அவனோட டிராகனை சமன் பண்ண, கரெக்டா அவன் ப்ளூ கேட்டை தாண்டினோடனே அந்த டிராகன் அப்பீர் ஆயிருது. இப்படி நம்ம ஜின்னு ப்ளூ கேட்டை விட்டு வெளியே வந்து டிராகன்ல பறந்து போறத அந்த கேட்டுக்கு வெளியே இருந்த எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஜின்னு கைசல் கிட்ட சீக்கிரமா என் தங்கச்சி இருக்க இடத்துக்கு ஃபுல் ஸ்பீட்ல போ அப்படின்ற மாதிரி சொல்ல, கைசலும் ஒரு ரோரை போட்டு செம்ம ஃபாஸ்டா பறக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஸ்கூல்ல நம்ம ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க இருந்த கிரீன் ஆர்ப்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுங்க அப்படி அடிச்சு நாக் அவுட் பண்றத பார்த்தா அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், என்னடா அது அதிசயமா இருக்கு, இந்த சிவப்பு கலர் மான்ஸ்டர்ஸ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்ல இருக்காங்க. அந்த சமயத்துல ஜின்னா எங்க அண்ணன் எங்க தான் இருக்கான், எங்கடா இருக்கடே அப்படின்ற மாதிரி ஜின்னுவை தேடுறா. அப்போ ஒரு ஷேடோ சோல்ஜர் ஜின்னாவை மறைச்சா அந்த பக்கம் போகாதமா அப்படின்ற மாதிரி ஜன்னல்ல காட்டுறான். பார்த்தா அந்த ஜன்னலுக்கு அங்கிட்டு ஏகப்பட்ட ஆள்ஸ் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு ப்ளூ கேட் இருந்துச்சுல, அந்த ப்ளூ கேட்டுக்குள்ள இருக்க இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த ஆர்க்ஸோட கிங், அதாவது மெயின் பாஸ்ன்றவன் உட்காந்துருக்கான். அப்ப முன்னாடி இருந்த ஆர்க்கு இந்த மாதிரி கடைசியா நம்மளை தடுத்துக்கிட்டு இருந்த பேரியரும் லிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த ஆர்க்கோட கிங், நான் தான் குரக்ட்ரு, இந்த ரெட் பிளட் ட்ரைபோட சீஃப், என்னை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படி குரக்ட்ரு ஒரு பெர்ஃபெக்டான வில்லன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து இன்னொரு ஆர்க்கு, குரக்ட்ரு அந்த ஹை ஆர்க் வாரியர்ஸ் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட சீஃப், எத்தனை ஹை ஆர்க் வாரியர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த கிரீன் ஆர்க்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சீஃபுக்கு செம கடுப்பாகுது. என்னடா கிரேட் ஆர்க் வாரியர்ஸால ஒரு 3 ஹை ஆர்க் வாரியர்ஸை தடுக்க முடியலையா, பெத்தட்டிக்கா இருக்கு, அந்த 3 ஹை ஆர்க்ஸும் எங்க இருக்காங்கன்ற வழி எனக்கு காட்டு, அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கிரீன் ஆர்க்கோட சீஃப் சொல்ல, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்னு பெரு கிட்ட ஏரங் டஞ்சனை பாத்துக்க சொல்லி வந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆண்ட்ஸ் பெருவோட தலைமைக்கு கீழே எதையோ தேடிக்கிட்டு இருக்குங்க. அப்ப இதை பார்த்தா நைட் கில்டர்ஸ் அந்த சோல்ஜர்ஸ், இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம பக்கம் திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு, தக்காளி அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நைட் கில்டோட ஹெட், இனிமேல் இந்த டஞ்சனை நம்மளால குவிட் பண்ண முடியாது, அப்படி குவிட் பண்ணிட்டு நம்ம வெளியே போனாலும் ரிப்போர்ட்டர்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்மளை தள்ளிடும். ஸோ நான் குவிட் பண்ணக்கூடாது, ஆமா நான் இந்த டஞ்சனை குவிட் பண்ணக்கூடாது, அப்படி நான் குவிட் பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ஜின்னுவோட மாஸ்டர்ஸை பார்த்து பயப்படுறதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹெட் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் முன்னாடி சடனா பெரு வந்து நிக்குது. இதை பார்த்த ஹெட் பேண்ட்ல உச்சா போற அளவுக்கு பயப்படுறான். அப்ப பெரு என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, இந்த ஹெட்டை பார்த்த மாதிரியே நின்றுகிட்டு இருக்கு. ஹெட்டுக்குனால அப்படியே தொடையிடலாம் நடுங்குது. என்னப்பா பெரு போலாமா, சண்டே ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சடனா பெரு அந்த இடத்துல டிசப்பியர் ஆகி மறுபடியும் ஹெட் முன்னாடி வந்து நிக்குது. இதை பார்த்த ஹெட்டுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது, அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்ப பெரு அவன் கவட்டைக்கு நடுவில் என்னத்தையும் உன தூக்கி போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல நைட் கில்ட சேர்ந்தவங்க, என்ன ஹெட் உனக்கு ஒன்றும் ஆகலையா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்துல வர, ஹெட்டும் எனக்கு ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துல என் கவட்டை கடியில போட்டுச்சு அப்படின்னு குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா அந்த நைட் கில்ல இருந்த எல்லாருக்குமே சமஷாக்கு. வெறும் அங்க இருக்க ஹை ரேங்க் மான்ஸ்டர்ஸ்ல ஒன்னு அடிச்சு நாக் அவுட் பண்ணி அதோட தலையை துண்டா கலட்டி கொண்டு வந்து ஹெட்டோட கவட்டை கடியில போட்டு விட்டு போயிருக்கு. அப்ப ஹெட், என்னப்பா இவங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத பாத்தீங்களா, அதே சமயத்துல இந்த ஹை ரேங்க் மான்ஸ்டர்ஸோட மேஜிக் கோர்ன்றது எவ்வளவு வேல்யூபிளானதுன்றது இங்க இருக்க எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஸோ இதுக்கப்புறமும் யாராச்சும் இந்த டஞ்சனை குவிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் பேசிக்கிட்டே நிமிந்து பார்த்தா அவனை சுத்தி ஒருத்தன் கூட இல்ல, எல்லாருமே அந்த டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஹெட் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் அங்கேயே உட்கார போற, வேமா எந்திரிச்சு வாப்பா, இல்லைன்னா நாங்க உன்னை விட்டுட்டு போயிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு எல்லாரும் ஹெட்டை விட்டுட்டு டஞ்சனுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜின்னுவோட சமனை பார்த்து பயந்துகிட்டு இருந்தவங்க காசு வருதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி டஞ்சனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஹெட் அடப்பாவைகளா என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஸ்கூல்ல இருக்க ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜரை காட்டுறாங்க. அப்ப அங்க இருந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஷேடோ சோல்ஜர் கூட இந்த கிரீன் ஆர்க்ஸோட சீஃப் வந்து சண்டை போடுறான். அந்த சண்டையில ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர் செம்ம அடி வாங்குது. அப்ப இந்த பக்கம் இந்த கிரீன் ஆர்க்கோட சீஃப் ஆர்க்ஸ் ஒரு தடவையும் சண்டையில ஜெயிக்கும் போது அந்த சண்டையில ஜெயிச்சதுக்கு சிம்பிளா உடம்புல டாட்டூஸ் போட்டுப்போம். அந்த டாட்டூஸ் தான் நம்ம எத்தனை எனிமீஸை இது வரைக்கும் கொன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். சோ உடம்புல இருக்க டாட்டூஸ்லாம் வச்சு பார்த்தா நீயும் நிறைய பேர் போட்டு தள்ளின மாதிரி தான் தெரியுது. ஆனா உன்னால இவ்வளவுதான் சண்டை போட முடியுமா? எனக்கு இதெல்லாம் பத்தாது, என் கூட இன்னும் நல்லா சண்டை போட்டு என்னை இன்னும் என்டர்டெயின் பண்ணு ஹை ஆர்க் வாரியர் அப்படின்னு அந்த கிரீன் ஆர்க்கோட சீஃப் ஜின்னுவோட அந்த பிளாக் கலர் ஸ்கார்ஃப் போட்டிருக்க ஷேடோ சோல்ஜரை அட்டாக் பண்ண வரான். அப்போ அந்த ஷேடோ சோல்ஜரை காப்பாத்துற வகையில இன்னொரு ஷேடோ சோல்ஜர் அந்த சீஃபோட அட்டாக்கை பிளாக் பண்ண ட்ரை பண்றான். அப்போ அந்த சீஃப் பரவாயில்லடா நல்லா ட்ரை பண்ண, ஆனா என்னோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு அந்த ஷேடோ சோல்ஜரை 2 துண்டா வெட்டிடுறான். பட் நம்ம ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே இன்டெஸ்ட்ரக்டபிள் தானே, ஜின்னுவோட மானா குறையிற வரைக்கும் ஷேடோ சோல்ஜர்ஸ் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குங்க. சோ அதனாலேயே இந்த ஷேடோ சோல்ஜரும் திரும்ப மொத்தமா ஹீல் ஆகிடுது. அப்ப இதை பார்த்த சீஃப் இதுங்க என்ன ஸ்பெல்லடா யூஸ் பண்ணுது, நான் எத்தனை தடவை இதுங்களை கட் பண்ணாலும் அதுங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கிற மாதிரி தெரியல, நான் இதுங்களை 100 தடவை ஏன் 1000 தடவை இதுங்களை ஈஸியா கொலை பண்ணாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த சீஃப் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கொலை பண்ணு ஹியூமன்ஸை கொலை பண்ணு அப்படின்னு இந்த ஹெட்டோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப சீஃப் இது என்னடா இது வேற என் மைண்டுக்குள்ள சும்மா நசன்னு போக இது ரொம்ப மோசமாகிட்டே போகுது, நான் இதை சீக்கிரமா முடிக்கணும், இதுங்க எல்லாமே மேஜிக்னால தான் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அப்ப நான் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ற கண்ட்ரோலரை போட்டு தள்ளினா போதும். ஹே எல்லாரும் அந்த ஹை ஆர்க் பின்னாடி இருக்க அந்த பொண்ணை புடிங்கடா, அந்த ஹை ஆர்க்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும்போது பவர்லெஸ்ஸா இருக்கும். சோ அதுங்களை நகர விடாம தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருங்க, அதுங்களோட மூவ்மெண்ட்ஸை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சீஃப் சொன்னோன்னே இப்படி இதை கேட்டோன்னே அந்த எல்லா கிரீன் ஆர்க்ஸும் ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி அந்த கிரீன் ஆர்க்ஸ் எல்லாருமே தொடர்ந்து அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கனால ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர்ஸால நகர கூட முடியல. அப்ப ஜின்னுவோட ஃப்ரெண்டு அடியே ஜின்னா வாடி இந்த இடத்தோடு போவோம், இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி இழுக்க சடனா ஒரு சில ஸ்பிளிட் செகண்ட்ஸ்லயே ஜின்னாவா அந்த சீஃப் கேப்சர் பண்ணிடுறான். ஜின்னாவா அவளோட வாயோட பிடிச்சி தூக்கி நான் நினைச்ச மாதிரியே நீ தான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் உடம்புல இருந்து என்னால அந்த மேஜிக்கை கிளியரா சென்ஸ் பண்ண முடியுது, சோ சாவடி அப்படின்னு நம்ம ஜின்னாவோட தலையை பிடிச்சு அந்த சீஃப் நசுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் ஜின்னாவை நசுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லான மானவை சென்ஸ் பண்றான். அப்படி சென்ஸ் பண்ணோடனே பயந்து நடுங்கி ஜின்னாவை அப்படியே கீழே விட்டுறான். என்னன்னு பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே ஜின்னுவோட டிராகன் தெரியுது. இதை பார்த்த சீஃப் டே ஏதோ ஒன்று கொடூரமா நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கடா அப்படின்னு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கும் போதே டமார்னு ஸ்கூலை உடச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று உள்ள வருது. இதெல்லாத்தையும் பார்த்தா ஜின்னுவோட தங்கச்சி பயந்துகிட்டு இருக்கும் போதே மெதுவா அவ தலை மேல ஒரு கை படுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு தான். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இப்போ சேஃபா இருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னா கிட்ட சொல்றான். அப்போ ஜின்னுவை பார்த்தா அந்த கிரீன் ஆர்க்ஸோட சீஃப் பயத்துல நடுங்கின மாதிரியே நான் தான் குருட்ரு இந்த ரெட் பிளட் ட்ரைபோட சீஃப் அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாயை மூட்டு வெயிட் பண்றான் நான் வரேன் அப்படின்னு நம்ம ஜின்னு அவனோட வெறித்தனமான ஆராவை ஃபிளெக்ஸ் பண்றதோட அப்படியே இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த கிரீன் ஆர்க்கோட சீஃப்க்கு என்ன ஆக போகுது, ஜின்னு அவனை என்ன பண்ண போறான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க வீடியோ பிடிச்சி தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு வியூஸ் கவுண்ட் அதிகமாகும். அதனால நானும் தொடர்ந்து வீடியோ போடுவேன். இதை தவிர்த்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றது தான். இந்த வீடியோக்கு லைக் அதிகமாக தான் யூடியூப் அல்காரிதம் படி இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் எல்லாருக்குமே புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.